பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மரியாதை நிமித்தமாக பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்தித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமரை இபிஎஸ் சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன் வணக்கம். தற்போது விமான நிலையத்தில் இபிஎஸ் மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன? இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம் அமருத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை சென்றார். இன்று தூத்துக்குடியில் முதல் கட்டமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு இன்று இரவு 10 மணி அளவில் திருச்சி 10:10க்கு திருச்சி விமான நிலையத்தில் விமானம் மூலமாக வந்தடைந்தார். அங்கு வரக்கூடிய பிரதமரை வரவேற்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது பிரதமரை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்களோடு அணிவகுத்து சென்று இன்று பிரதமரை சந்தித்துள்ளார். பிரதமரை சந்திக்கும் விதமாக தற்போது பிரதமரை வரவேற்கும் விதமாக மரியாதை நிமித்தமாக பிரதமரை சந்தித்து தற்போது பிரதமர் விமான நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தற்போது இங்கு ஓய்வு பெறுகிறார். ஓய்வு பெற்ற பின்னர் நாளை காலை மீண்டும் தங்கும் விடுதியில் இருந்து விமான நிலையத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு செல்லும் வழியில் பிரதமர் மக்களை சந்தித்து ரோட் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மீண்டும் கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு நாளை ஹெலிகாப்டர் மூலமாக கங்கைகொண்ட சோழபுரத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் இங்கிருந்து தனி விமானம் மூலியமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன்.